மனநல பிரச்சனைக்கெல்லாம் மாத்திரை எடுக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக மனநல பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மாத்திரை எடுத்திங்கன்னா அது பழக்கமாயிடும், வாழ்க்கை முழுக்க எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதே இருக்கும். இப்படி நிறைய பேர் ஃப்ரீ அட்வைஸை ஈஸியாக கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. இந்த அட்வைஸ் கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த மனநல பிரச்சனையை பற்றி தெரியும்னு கேட்டிங்கன்னா அது சுத்தமாக தெரியாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரைகளை பற்றினா சுத்தமாக எதுவுமே தெரியாது. பட் அட்வைஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துடலாம். இங்கே இன்னொரு பக்கம் அந்த பேஷண்ட் வந்து அந்த அட்வைஸ் கேட்குறாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி ஒரு சஃபரிங்கில் இருக்காங்க. இந்த மாத்திரையை அவங்க ஒரு வேலையை அவங்க கேட்டு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய லைஃபோட குவாலிட்டி கம்ப்ளீட்டாக போயிடும். திருப்பி அவங்களுக்கு நார்மலைஸ் கொண்டு வரதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ்னால மற்றவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்துட்டு பிரச்சனையில் போய் முடியுது. ஸோ நீங்கள் அட்வைஸ் கொடுக்கும்போது முக்கியமாக மனநல பிரச்சனைக்கும் சரி, இந்த மெடிக்கேஷன் ரிலேட்டட் அட்வைஸ் கொடுக்கும்போது 1க்கு 2 தடவை யோசிச்சு கொடுங்க, மற்றவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணுமா வேண்டாமான்ட்டு. நீங்கள் அவங்க நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் தான் போய் முடியும்.